ஹாய், வெல்கம் டு மிக்ஸ் கிச்சன் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. பிரேக்ஃபாஸ்ட்டே மார்னிங் ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்டோம்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மில்லட்ஸ் யூஸ் பண்ணி. மில்லட்ஸில் நிறைய வகை இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சோளம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சிறுதானியம். அந்த சோளத்தில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெயிட் லாஸில் யாரெல்லாம் வந்து இப்போது கான்ஷியஸாக இருக்கீங்களோ அவங்க வந்து இந்த சோளம் வந்து யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டெட் ஆஃப் கோதுமைக்கு பதிலாக. அது மாதிரி ரிச் இன் ஃபைபர், அந்த ஃபைபர் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பசி வந்து அதிகமாக எடுக்காது. ஸோ நீங்கள் காலையில் சோளம் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. இதுவே வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான தோசை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சோள தோசை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் வாங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். சோள தோசைக்கு ஃபஸ்ட்டு வந்து சோளம், இந்த மாதிரி வெள்ளை சோளம் இருக்கும். இந்த மாதிரி வெள்ளை சோளம் வந்து உங்களுக்கு கடையிலே கிடைக்கும். சோர்கம்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா ஜோவார்னு சொல்லுவாங்க, தமிழில் சோளம்னு சொல்லுவாங்க. ஸோ வெள்ளை சோளம் வந்து நான் எடுத்துட்டேன். 2 கப்பு வெள்ளை சோளம். ஸோ 2 கப்பு வெள்ளை சோளம், அதுக்கு 1 கப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிட்டு நம்ம நல்ல தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஒரு 4 ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது கழுவியாச்சு. கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுப்போம். சோள தோசைக்கு மாவு ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த தண்ணியிலே நம்ம அரைச்சிக்கலாம். ஆல்ரெடி கழுவி சுத்தமான தண்ணி தான் நான் வந்து ஊற்றி ஊற வச்சுருக்கேன். 2 பேட்சாக போட்டுக்கோங்க. சோளம், உளுந்து, அதுக்கப்புறமா வெந்தயம் போட்டு ஊற வச்சதை வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். அப்புறமேலும் உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா கை வச்சு கரைச்சிக்கோங்க. இது வந்து வித் அரிசியும் பண்ணலாம், இட்லி அரிசி போட்டும் பண்ணலாம். பட் இது வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லான ரெசிபி. இது வந்து புளிக்கட்டும், ஒரு 8 மணி நேரம் புளிக்கட்டும். இல்லாட்டினா ஓவர் நைட்டு, இன்றைக்கி ஈவினிங் நான் ஆட்டி வச்சுருக்கேன், நெக்ஸ்ட் டே காலையில் ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும். சோள தோசைக்கு சூப்பரான ஒரு வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 மூடி தேங்காய் இருக்கும், அது துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வேர்க்கடலை ஒரு 3/4 கப்பு வேர்க்கடலை. இது வந்து வறுத்தது. பச்சை கடலையை வந்து வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு ஸ்கின்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா, புளி, உப்பு. இந்த பச்சை மிளகாக்கு பதிலாக நீங்கள் வரமிளகா போட்டுக்கலாம். தேங்காய் வந்து உங்களுக்கு கம்மியாக போட்டுட்டு வேர்க்கடலை ஜாஸ்தி போட்டுக்கலாம். பட் ரொம்ப வேர்க்கடலை நீங்கள் போட்டிங்கன்னா சாப்பிடும்போது ஒரு மாதிரி மழுமழுன்னு இருக்கும். அதை விட நீங்கள் தேங்காய் ஜாஸ்தி போட்டு பொட்டுக்கடலைக்கு பதிலாக, உடச்ச கடலைக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் வேர்க்கடலை போட்டு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். காஞ்ச மிளகா கூட நீங்கள் போட்டுக்கலாம் பச்சை மிளகாக்கு பதிலாக. பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது பச்சை மிளகா தான். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. வேர்க்கடலை போட்டுப்போம். ஸோ சட்னி தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. மாவு நேற்று நம்ம ஆட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அது பொழிச்சிருச்சான்னு பார்ப்போம். எவ்வளோ அழகாக மேலே எழுதி வந்துருக்கு பாருங்கள். அங்கே பாருங்கள், இவ்வளோ சூப்பராக ஃபெர்மெண்ட் ஆகிருக்குன்னு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்துட்டு வேணும்னா ஊற்றிக்கோங்க. மாவு வந்து உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஓகே, இப்போ மாவு ரெடி. மாவு வந்து உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஓகே, இப்போ மாவு ரெடி. நான் ஒரு இரும்பு தோசை தவா வச்சுருக்கேன். தவா நல்லா காஞ்சிடுச்சு. தவா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். நல்லெண்ணெய் வந்து ஊற்றி சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக. அப்படி இல்லாட்டினா செக்கெண்ணெய் ஊற்றி சுடுங்க. தோசை செமையாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். அதுவாகவே எங்கள் தண்ணி எடுக்க எவ்வளோ அழகாக வருதுன்னு.
சூப்பரான கிறிஸ்பியான தோசை ரெடி. அடுத்த தோசை ஊற்றிடலாம். ஒரு வெஜிடபிள் தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்ப்போம். இட்லி பொடி இல்லாட்டினா மிளகா பொடி உங்களோட இஷ்டம். நான் இட்லி பொடி போடுறேன். கொஞ்சமாக வெங்காயம், அப்புறமேல கொஞ்சமாக கேரட், எண்ணெய் ஊற்றிப்போம். ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு மடக்கும் போது கீழே வந்து இதாகாது, விழாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.